ஜிப்ரீலா அவர் போரையும் சண்டையும் வேதனையும் கொண்டு வருபவராயிற்ற. மீகாயில்னா பரவாயில்ல, அவர் தாவரங்கள், மலை, அல்லாவுடைய பரக்கத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர, விவசாயம், அல்லாவுடைய ரஹமத், இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வருவார். இவர் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இது வருது. முஸ்னத் அஹமதுல 2483 ஹதீஸ், திருமீதியில் 3117 ஹதீஸ்ல இது வருது. அப்புறம் அல்லாஹ் குரான்ல 297 அல்லாஹ் இறங்குறான், யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறானோ அவன் எனக்கும் விரோதி. போ, ஜிப்ரீல் உனக்கு ஆவாதா, நீ எனக்கும் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நீக்கிட்டான். அப்புறம் இன்னொரு காரணம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பொறாம, ரசூல்லா மேல பொறாம கொண்டு என்ன பண்ணாங்க, பல சதி வேலைகளில் ஈடுபட்டாங்க. இது 2வது அத்தியாயத்தில் 90வது வசனம், 2வது அத்தியாயத்தில் 109, 2 213, 4 54, 42 14 அல்லாஹ் சொல்றான். பொறாமையின் காரணமாக இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சாதாரண ஒரு எழுத படிக்க தெரியாத ஆளுங்க, அதுவும் இவங்க 1400 வருஷமா முக்கி பார்த்த வேலையை இவங்க பாட்டுக்கு சல்லுன்னு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வயிற்றுச்சல் வருமா வராது? என்னடா இது, இந்த வேலைக்கு இவ்வளோ டைம் ஒருத்தன் காலையிலேருந்து ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அடுத்த வந்தான் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சுட்டான், அதே ஒரு இன்சல்ட் ஆயிரும். அந்த இன்சல்ட்டுக்கு காரணம் என்ன, நீ செஞ்சுருக்கணும். ஆனால் அது வேலை 10 நிமிஷம் வேலைன்னு செஞ்சு காமிச்சாங்களா இல்லையா? அப்போ வேலை சின்ன வேலை தான், உன்னுடைய கோழைத்தினால இவ்வளோ ஆண்டுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே.